ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, கிறிஸ்துவின் சமாதானம் உங்களோடு இருப்பதாக. ஆண்டவரின் இன்றைய நாள் கிறிஸ்து அறிவிப்பு பெருவிழாவை கொண்டாடுகிறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் மனிதராய் அவதரிக்கப் போகிறார் என்ற நற்செய்தியை வானதூதர் அன்னை மரிக்கு சொல்லுகின்ற ஒரு அற்புதமான செய்தியை விழாவாக இன்று நாம் கொண்டாடுகிறோம். இந்த நாளில் தந்தையின் இதயத்தில் வாழ்நாளெல்லாம் இருந்த ஒரு திட்டம், தன் மகனை இவ்வுலகிற்கு அனுப்ப வேண்டும். இந்த உலகத்திற்கு அனுப்புவதனால் மனிதனுடைய பாவங்கள் அழிந்து போக வேண்டும். கடவுளுக்கு மனிதன் ஏற்புடையவனாக மாற வேண்டும். கடவுளுக்கு மனிதன் ஏற்புடையவனாக மாற வேண்டும் என்றால் அவன் பாவத்திலிருந்து விடுபட வேண்டும். தந்தை தான் உருவாக்கிய முதல் நிலைக்கு மனிதன் செல்ல வேண்டும் என்றால் அவன் பாவத்திலிருந்து விடுதலை பெற வேண்டும். இந்த விடுதலைக்காக கடவுளே தன் மகனை பெண்ணிடம் பிறந்தவராக அனுப்புகிறார். இந்த செய்தியை அன்னை மரியிடம் காபிரியேல் வானதூதர் கொடுக்கிறார். காபிரியேல் வானதூதர் கொடுக்கின்ற செய்தியை கடவுளின் திட்டமென சிறிய பெண்மணி அன்னை மரி ஏற்றுக்கொள்கிறார். அருள் நிறைந்தவரே நீ வாழ்க. அருள் நிறைந்த அன்னை மரி கடவுளால் இந்த அருளை நிறைவாக பெற்றுக்கொண்ட அன்னை மரி. இந்த அன்னை மரி அருள் நிறைந்தவளே என்று கடவுளால் அழைக்கப்பட்டு மிகவும் பிரசித்தி பெற்ற வரலாற்றை மாற்றக்கூடிய ஒரு பொறுப்பை கடவுள் அவருக்கு தருகிறார். தன் மகனை பெண்ணிடம் பிறந்தவராக இந்த உலகத்திற்கு அனுப்ப திருவுளம் கொள்கிறார். அன்னை மரி ஏற்றுக்கொள்கிறார். அதிபயங்கரமான முடிவு, ஆம் என்ற முடிவு. அந்த முடிவினால் அன்னை மரி தன்னுடைய மக்களுக்கும் ஆபிரகாமின் தலைமுறையினருக்கும் வருகின்ற தலைமுறையினர் எல்லாருக்கும் அவரே பிரபஞ்சத்தின் தாயாக மாறுகிறார். பிரபஞ்சத்தின் தாய் என்றால் உலக உயிர்கள் எல்லாம் கிறிஸ்துவின் வழியாய் யார் யாரெல்லாம் மீட்பை பெறுகிறார்களோ அவர்கள் எல்லாருக்கும் அன்னை மரியே தாயாக மாறுகிறார். இந்த அற்புதமான கொடையை கடவுள் கொடுக்கிறார். அன்னை மரி பெற்றுக்கொள்கிறார். எனவே இந்த விழாவிலே இன்று நாம் முடிவெடுக்க அழைக்கப்படுகிறோம். கடவுள் என்னோடு வாழ திருவுளம் கொண்டிருக்கிறார். கடவுள் என்னோடு வாழ திருவுளம் கொண்டிருக்கிறார். அதை நான் ஏற்றுக்கொள்ள வேண்டும். என் உள்ளத்தில், என் குடும்பத்தில் அவர் இன்றும் வாழ்கிறார். இன்றும் உயிர் தாண்டவராய் வாழ்கிறார். நம்மிடையே குடிகொண்டிருக்கிறார். நம் கண்களுக்கு தெரியாமல் நம்மோடு வாழ்கிறார். அந்த காபிரியேல் வானதூதர் செய்தியை கேட்ட அன்னை மரி ஏற்றுக்கொண்டது போல கடவுள் உங்களிடையே பிரசன்னமாயிருக்கிறார் என்ற செய்தியை ஒவ்வொரு நாளும் கடவுளின் வார்த்தையினால் கேட்கின்ற நாம் அதை அப்படியே ஏற்றுக்கொண்டு நமது மனதில் நிறுத்த அழைக்கப்படுகிறோம். இதுதான் முடிவு. அன்னை மரியைப் போல நாம் எடுக்கின்ற முடிவு சுத்தமான முடிவு, ஆழமான முடிவு. என் கடவுள் என்னோடு இருக்கிறார் என்று அந்த முடிவை நாம் எடுக்கின்ற போது நம்முடைய உள்ளமும் வாழ்வும் எதிர்காலமும் சுத்தமாக மாறுகிறது. என் கடவுள் என்னோடு வாழ்கிறார்.
ஏனென்றால் அவர் என்னோடு குடிகொள்ள வந்திருக்கிறார். அந்த உணர்வை நாம் பெறுகின்ற போது நம்முடைய வாழ்வில் எல்லாம் மாறுகிறது. அன்னை மரி அன்றைய நாளில் அந்த முடிவுக்கு ஆம் என்று சொன்னதும் உலகத்தினுடைய தலைவிதியே மாறுகிறது. இன்று நாம் கடவுளின் வார்த்தைக்கு ஆம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையும் நம்மை சுற்றியிருக்கின்ற எல்லா மனிதர்களுடைய வாழ்க்கையும் மாறும். ஏனென்றால் கடவுள் நம் வழியாய் செயல்படுவார். ஜெபிப்போம். எங்களை வழிநடத்துகின்ற ஆண்டவரே, உம்மை போற்றுகிறோம். இந்த அற்புதமான நாளுக்காக நன்றி சொல்கிறோம். நீர் எங்களை படைத்து பராமரித்திருக்கிறீர். எங்களோடு நீர் பயணம் செய்திருக்கிறீர். ஆண்டவரே, உலகம் முடியும் வரை நான் என்னாலும் உன்னோடு இருப்பேன் என்று சொல்லி வாக்குத்தத்தத்தை எங்களுக்கு தந்திருக்கிறீர். சிலுவையில் தொங்கி உயிர்த்த ஆண்டவரே, இன்றும் எங்களோடு வாழ்கிறீர் என்ற உணர்வை நாங்கள் முழுமையாக கற்றுக்கொள்ளவும், பெற்றுக்கொண்ட வாழ்வை பிறருக்கு கொடுக்கவும் வரம் தார். அந்த வாழ்வை கிறிஸ்துவோடு நாங்கள் வாழ்நாளெல்லாம் வாழுகின்ற போது, ஆம் என்று சொல்லி வாழ்கின்ற போது, நாங்கள் உலகத்திற்கு ஒளியாய், உப்பாய், புளிப்பு மாவாய் இந்த உலகத்தில் வாழ்வோம். ஆண்டவரே, அன்னை மரியே, எங்கள் அன்பு தாயே, உம் திருமகனிடம் எங்களுக்காக இடைவிடாது பரிந்து பேசும். ஆமீன்.